BGP மெரன் கிங்டம் ECR ஈஞ்சம்பாக்கம் சென்னை. தொகுதி மறுசீரமைப்பு என்கின்ற பெயரிலே தமிழ்நாட்டின் உரிமைகளை நசுக்க நினைத்த பாரதிய ஜனதா கொண்டு வந்த தொகுதி மறுவரை சீரமைப்பு சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு 352 வாக்குகள் இல்லை என்று தெரிந்தும் வேண்டுமென்றே பாரதிய ஜனதா இந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தது. 2/3 மெஜாரிட்டி அவர்களுக்கு வேண்டும். ஆனால் அவர்களுக்கு இருப்பது சிம்பிள் மெஜாரிட்டி தான். அதுவும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு ஆதரிக்கிறதால் தான் அந்த சிம்பிள் மெஜாரிட்டி, இல்லாவிட்டால் ஆட்சியே கிடையாது. எனவே 2/3 மெஜாரிட்டி தேவையான ஒரு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து அதன் மூலமாக ஏதாவது அனுதாபம் தேடலாமா என்று அவர்கள் பார்க்கிறார்கள். ஒன்று மட்டும் நிச்சயம், தமிழ்நாடு மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவிலே உள்ள மக்களும் பாரதிய ஜனதாவினுடைய கபட நாடகத்தை நன்றாக புரிந்து கொள்வார்கள். ஏனென்று சொன்னால், தொகுதி மறுவரை என்பது வேறு, மகளிர் இடஒதுக்கீடு என்பது வேறு. இரண்டையும் சேர்த்து குழப்பி மக்களை குழப்புவதற்காக பார்த்தார்கள். நாம் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சரியாக அமுல்படுத்தி இருக்கின்றோம். அதாவது அரசாங்கத்தினுடைய ஒரு சட்டத்தை அமுல்படுத்தியதற்காக தென் மாநிலங்களுக்கு தண்டனை தருகின்ற செயலை இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து வருகிறது. ஏன்னா நமக்கு 1952 நம்முடைய பாராளுமன்ற இடங்கள் 42, இப்பொழுது நம்முடைய இடங்கள் 39. மக்கள் தொகை கட்டுப்பாட்டை குறைத்ததால் நமக்கு கிடைத்திருக்கிற பரிசு, ஒன்றிய அரசு தந்திருக்கிற பரிசு. அப்ப இனிமே சட்டங்கள் போட்டால் அதை கடைபிடிக்க கூடாது என்று ஒன்றிய அரசு புத்தி சொல்லி இருக்கிறது. எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கின்றோம். டீலிமிட்டேஷன் வர வேண்டும். தொகுதி மறுவரை வர என்பது எப்பொழுதுமே 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யப்பட வேண்டும். மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துவிட்டு நீங்கள் செய்யுங்கள் என்றுதான் சொல்லுகிறோம். ஏனென்றால் பல்வேறு கட்சிகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், அது கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து எடுக்க இந்திய அரசால் தான் முடியும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய யாதவர்கள் பீகாரிலும் இருக்கிறார்கள், மற்ற மாநிலங்களில் இருக்கிறார்கள். அதேபோல இங்கே சேர்ந்து இருக்கக்கூடிய நாயுடு போன்றவர்கள், ரெட்டியார் போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் பிற மாநிலங்களிலும் இருக்கக்கூடியவர்கள். அதே போல 24 மணி தெலுங்கு செட்டியார்கள். இப்படி எடுத்துக்கொண்டால் பல ஜாதியினர் ஒரு 2-3 மாநிலங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை போல பல மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசு எடுத்தால்தான் சரியாக இருக்கும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதை நாங்கள் வற்புறுத்தினாலும் கூட இன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்களே தவிர அதற்கான நடவடிக்கைகளை எடுக்காமல் தொகுதி மறுவரை தொகுதி சீரமைப்பு என்கின்ற பெயரிலே மகளிர் மசோதாவை இடையிலே புகுத்தி அதன் மூலமாக எதிர்க்கட்சிகளுக்கு ஏதாவது கெட்ட பெயரை வாங்கி தந்துவிட முடியுமா என்று ஒரு தப்பு கணக்கை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி போட்டிருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிரிகள் அல்ல. ஆனால் 3/4 மகளிருக்கு கொடுப்பதிலே திராவிட முன்னேற்ற கழகமோ எந்த கட்சிக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதை ஒழுங்காக கணக்கெடுப்பு நடத்தி கொடுங்கள் என்றுதான் கேட்கிறோம். அதே நேரத்தில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை, அதாவது குடும்ப கட்டுப்பாட்டை அமல்படுத்தியதற்காக எங்களுக்கு தண்டனை தரக்கூடாது. அன்றைக்கு இருந்த நிலவரப்படிதான் தர வேண்டும். இல்லை என்று சொன்னால் இனிமேல் எதிர்காலத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வருகிற எந்த சட்டத்தையும் யாருமே மதிக்க மாட்டார்கள். நம்ம சட்டத்தை மதித்தால் பாதிப்பு நமக்குத்தான் என்கின்ற உணர்வு அவர்களுக்கு வந்துவிடும். எனவேதான் இதை எதிர்த்து இன்றைக்கு வாக்களித்து அதன் மூலமாக அந்த சட்ட மசோதாவை நியாயப்படி முடியெடுத்திருக்கிறோமே தவிர இந்திய மக்களுடைய நலனிலை அக்கறை கொண்டு எங்களுடைய தலைவர் தளபதி இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றார். இன்றைக்கு வெற்றி கொடியை அவர் பெற்றிருக்கிறார். எடப்பாடிக்கு இப்ப என்ன பேசுறது, எது பேசுறதுன்னே ஒன்னும் தெரியல. ஒரு கால் தூங்காமலே பேசிக்கொண்டே போறாரு. பஸ்ல போயில கூட தூங்காம இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால அவர் என்ன சொன்னாலும் அது உளறல். எடப்பாடியினுடைய உளறலுக்கெல்லாம் நம்ம பதிலளிக்க வேண்டியதில்லை. பெண்களுக்கு இடஒதுக்கீடை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். எனவே நாங்கள் என்றைக்குமே பெண்களுக்கு துரோகம் செய்யவே மாட்டோம். ஏன்னா பெண் வாக்காளர்கள் தான் எங்களுடைய இன்றைக்கு வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கியில் கையை வைப்பதற்காக இப்படி ஒரு சதிச்செயலை அவர்கள் செய்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக பெண்கள்
அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். இதிலே இது அவசரமாக கொண்டு வந்ததின் நோக்கமே தேர்தல் நடக்கிற நேரத்திலே இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவசரமாக கொண்டு வந்ததே இந்த தேர்தல் நடக்கிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள். அது கேரளாவாக இருந்தால் அது கேரளா முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விடலாமா என்கின்ற கண்ணோட்டத்திலே அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் அவர்கள் கிளப்ப முடியாது. ஏனென்றால் நாங்கள் ஆரம்பத்திலேயே எதிர்த்து குரல் கொடுத்து கருப்பு கொடியேற்றி எல்லாருமே அதை எதிர்க்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்க்க வேண்டும். இது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு என்று குரல் எழுப்பியிருக்கிறோம். எனவே எங்களை தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து எங்களை பிரிக்க முடியாது, எங்கள் தலைவரை பிரிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி 59 தொகுதியில் எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதை எழுத்துப்பூர்வமா எழுதியே தரலையே. சொல்றது அமித்ஷா வாயால சொல்றது என்னைக்காச்சும் செஞ்சிருக்காரா? வாயால வடை சுட்டுட்டு போயிடுவாரு, ஏமாத்திடுவாரு. அவர் இடஒதுக்கீடு மசோதாவில் தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு வராது என்று இங்கே சொல்லுவார். உத்தரப்பிரதேசத்தில் போய் இடமையோ அல்ல பீகார்லயோ போய் இடஒதுக்கீடு உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லுவார். அதனால அவர் இடத்துக்கு தகுந்தாற்போல் பேசுகின்றவர்கள் நாங்கள் அல்ல. அது ஒரு பச்சோந்தித்தனம், அங்கங்க நிறம் மாறுறது. நாங்கள் நிறம் மாறுகின்றவர்கள் அல்ல. நாங்கள் எப்போதுமே ஒரே நிறத்தில், ஒரே கருத்தில், ஒரே நிலைப்பாடு கொண்டவர். எடப்பாடி சொல்றது எப்படி பாக்குறீங்க? அது கொத்தடிமை எழுதி கொடுத்தாச்சு சாசனம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதிமுக இன்றைக்கு தங்களுடைய டெபாசிட்டை காப்பாற்றிக் கொள்வதற்கு வேண்டிய முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். 59 சீட்டு கன்ஃபார்மா தருவோம் எழுத்துப்பூர்வமா எழுதி கொடுத்தா திமுக ஆதரவு தருவாங்க. எழுதி தரட்டும், அப்புறம் பார்ப்போம். அத்தைக்கு மீசை முறைக்கட்டும், அப்புறம் சித்தப்பாவான்னு பார்ப்போம். BGP Maran Kingdom, ECR, Injambakam, Chennai.